வேற லெவல்ல இருக்குது. இது வேற மாதிரி வேற மாதிரி. ஏ அப்பா! வழக்கமாக ஒரு பாடலோட ஆரம்பிப்பேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா, வருவதை எதிர்கொள்ளடா. ஆக்சுவலாக அந்த கொல்லம்பற்ற ஆசாரியாக வாழ்ந்து இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், முடியலை. நடிப்பெல்லாம் நமக்கு வரலை. ஓகே, ஐ ஆம் ரியல் மேன். ஐயா, ஒரு களைக்கட்டு வெடிக்கணும், கொஞ்சம் வந்து வெடிச்சு கொடுக்குறீங்களா? களைக்கட்டு ஒன்று வெடிக்கணுங்க, ஒன்று வந்து அடிச்சு விடுங்க. கரண்ட் கொஞ்சம் போட்டு விடுங்க.
வைக்கணுமா? ஆமாங்கய்யா. இது உங்களுதா? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் நேரம் ஆகும். பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம். தூள் வைக்கணுமா? தம்பி அடிக்கிறியா? சம்மட்டிட போட கொட்டா. அடே 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 அட ஏத்து 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 ஆ அடே அடே அடே
ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் சாளரம் டெக் அட்வென்ச்சர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். ரொம்ப நாளாச்சு இந்த கண்டென்ட்டுக்காக. ஒரு 6 மாதமாக ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு இன்றைக்கி வீடியோ சரியாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக இதில் நான் எதிர்பார்த்த விஷயங்களே வேறு. இருந்தாலும் இந்த அடுப்பை பற்றி சொல்லிடுறேன். இந்த அடுப்பை ரெடி பண்ணி ஏற்கனவே ரிவ்யூ பண்ணேன். அப்போல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி இருந்த ப்ளோயர் இப்போ கையில் இல்லை. இப்போ வேறு ஒரு ப்ளோயர் வச்சு ட்ரை பண்ணேன். இந்த ப்ளோயர் பவர் பத்தலை. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பழைய வீடியோவையும் நான் போடுறேன், இந்த வீடியோவும் போடுறேன், பாருங்கள். இது புதுமையான முயற்சி. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ப்ளோயர் வச்சு இது பண்ணலாம். எனக்கு கடலூர்லேருந்து ஒரு கஸ்டமரு, அவர் பேரை சொல்ல விரும்பலை, ஒரு 5000 அட்வான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அடுப்பு வேணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு செஞ்சிட்டேன். நான் எடை அடிப்படையில் தான் அதனுடைய காசு நிர்ணயம் பண்ணேன். அதே மாதிரி எடை போட்டு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 18,000மோ 22,000மோ என்னமோ சம்திங் வந்தது. இது ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணியிருக்கேன். டோர் திறந்து மூடுற மாதிரியான அமைப்பு. இது இன்னும் கொஞ்சம் இந்த வாப்பாடு மட்டும் கொஞ்சோண்டு சரி பண்ண வேண்டியது இருக்குது. சரி பண்ணியாச்சுன்னா பெரிய கடப்பாரை, கத்தி கப்படா எல்லாம் நேராக வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி ஏர் ப்ளோயர்லாம் பக்காவாக ரெடி பண்ணி இந்த அடுப்பை நான் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்ன ஒன்றுன்னா, ஏற்கனவே ஒரு 5000 கொடுத்தவர் எனக்கு வேணான்ட்டு போயிட்டார். ஆனால் நம்ம முதல்ல 15-20,000 இதில் ஏறிடுச்சு. அதனால் இந்த அடுப்பை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி, ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தாடி மீசெல்லாம் வளர்த்து பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ போடலான்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி வீடியோ எனக்கு திருப்தி இல்லை. காரணம் என்னென்னா, தெரிஞ்ச தொழிலை தான் செய்யணும், தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. என்ன ஒன்றுன்னா, அடுப்பு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எரியாததுனால கண்டென்ட்டே மாறி போச்சு. நான் கண்டென்ட்டை மாற்றிட்டேன். ஆனால் இப்போ அடுப்பு சூப்பராக எரியுது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், வேறு லெவலில் எரியுது. இது வேறு மாதிரி. ஏ அப்பா, பாருங்கள், அப்படியே பக்கத்தில் நிற்க முடியல. அண்ணல் என்ன பட்டை கிளப்பு தெரியுங்களா? இவ்வளோ வேணாம், வேகம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், பாருங்கள் என்ன போடுது பாருங்கள். கடப்பாரெல்லாம் அப்படியே பழுத்துரும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஓரளவுக்கு வந்துச்சு. எனக்கு அடிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. இது பிடிக்கிறதுக்கு சரியான கைப்பிடி கிடையாது. நாங்கள் வீடியோ போடலான்னு எல்லாம் எடுத்து செட்டப் பண்ணி வச்சுட்டு உட்காந்த பிற்பாடு தான் தெரியுது கொல்லம்பட்டைக்கு என்னென்ன வேணுமோ எதுவுமே நம்ம கையில் இல்லைன்ட்டு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்லாம் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அனுப்பி விடுங்க. அடுப்பு வேறு லெவலில் எரியுது. ஒரு கொல்லம்பற்றையில் இரும்பு அடிக்கிற ஒரு கொல்லம்பற்றை ஆசாரின்னு சொல்லுவாங்க. நான் அறிஞ்ச பாஷையில் ஆசாரின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கொல்லம்பற்றை அடிக்கிறவரை ஆசாரின்னு எங்கள் ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது இயலாமையில், ரொம்ப தள்ளாத வயசு விடுங்க, இயலாமையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அடுப்பு வேணும்னு உண்மையிலேயே இல்லாதவங்களாக இருந்தால் இந்த அடுப்பை நான் இலவசமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாராக இருந்தாலும் தகுதியை எனக்கு கரெக்டாக சொல்லி இந்த அடுப்பை நான் இலவசமாக கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு ப்ளோயர் ரெடி பண்ணியே தரேன். இந்த பைப்பு, இந்த செட்டப்பு, இதுக்கு ஒரு ப்ளோயர். ஆனால் இந்த ப்ளோயர் செட் ஆகாது, வேறு ப்ளோயர் தரேன். எல்லாம் போட்டு நீட்டாக வச்சு யாராவது குலைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அந்த கொல்லம்பற்றை ஆசாரியாக வாழ்ந்து இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். முடியலை, நடிப்பெல்லாம் நமக்கு வரலை. ஓகே, ஐ ஆம் ரியல் மேன். ஓகே, பை. பாருங்கள், அடித்து பட்டையை கிளப்புது. இங்கே பாருங்கள், வெள்ளையாக சாம்பல் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் எவ்வளவு இப்போ எரியும் தெரியுங்களா? இதில் என்ன
இது இந்த கொஞ்சோண்டு கறியிலேயே இன்னும் எவ்வளவு அடிக்கலாம் தெரியுங்களா? நான் பாட்டுக்க எரியலையேன்னு அள்ளி 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 போட்டு வேறு லெவலில். ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் களை வெட்டுற களைக்கடை நல்லா இவ்வளோ அகலம் களை வடித்து களைக்கட்டை வடித்து ஒரு கொல்லம்பட்டையில் தூக்கி அப்படி போட்டாங்க. நான் சின்ன பிள்ளை. நான் அந்த இடத்த தாண்டி வரும்போது அந்த களைக்கட்டு பழுத்து போயிருக்கிற அந்த களைக்கட்டு மேலேயே காலை வச்சு எடுத்துட்டேன். எடுத்த பிற்பாடு ஒரு வாரம் காலை தூக்கி பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சேன். அப்படியே தோல் எல்லாம் உறுத்திக்கிட்டு வந்துருச்சு. அது சின்ன வயசு அனுபவம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.